ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்பட்ட ஒரு விஷயத்த உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தேன். தேதி பாருங்க, மார்ச் 18ஆம் தேதி நியூஸ் பேப்பரு. இதுல வந்து பேஜ் நம்பர் 4ல நியூஸை பாருங்க. பள்ளி குழந்தைக்கு பாலியல் தொல்லை, போக்சோவில் ஆசிரியர் கைது. ஒன்னா, அது கீழே பாருங்க. சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல், இளைஞர் கைது. தாய் உட்பட 3 பேர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. 2. அப்படி இங்க வாங்க அடுத்த பேச்சுக்கு. விமான நிலையத்தில் இளம் பெண்ணிடம் அத்துமீறல், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி கைது. கடந்த ஒரு 2-3 வாரமாவே 2 வயசுல இருந்து 60 வயசு இருக்கக்கூடிய குழந்தையில இருந்து கிழவி வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்காம இந்த பாலியல் கேசஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய ரியாக்ஷன்ஸா எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சாலை மறியல்கள், இப்படி எவ்வளவோ பண்ணியும் கூட இன்னைக்கு திருப்பியும் அதே மாதிரி 1 இல்ல 2 இல்ல 3 பாலியல் கேசஸ் வந்திருக்கு நியூஸ் பேப்பர்ல. எனக்கு இருக்க ஒரே கேள்வி, இவ்வளவு நடந்தும் மக்கள் இவ்வளவு தூரம் அதுக்கு ரியாக்ட் பண்ணியும் இந்த குற்றங்களை செய்யறதுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? எதை நம்பி இவங்க செய்யறாங்க? என்ன பண்ணாலும் இந்த சட்டத்துல இருக்க ஓட்டைகள் வழியா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியத்தினால பண்றாங்களா, இல்ல என்ன நடந்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது, நமக்கு விடுதலை கிடைச்சிடும், தண்டனை பெருசா கிடைக்காது அப்படிங்கிற தைரியத்துல பண்றாங்களா? யார் காரணம் இதுக்கு? எங்க போயிட்டு இருக்கு நம்ம நாடு அப்படின்னு எனக்கு புரியல. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. அதனாலதான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். இனிமேல நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ ஒரு பாலியல் செய்தி கூட வராத ஒரு நாள் ஒண்ணு இருக்கும் அப்படின்னா அந்த நாள் தான் உண்மையாலுமே நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்ச நாடு, உண்மையாலுமே நம்ம நாடு வளர்ந்த நாடு. இன்னும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை செய்யறவங்களாகட்டும், இதை பத்தி எண்ணங்களை வச்சிட்டு இருக்கவங்களாகட்டும், இந்த குப்பை மாதிரி இந்த தாட்ஸை மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கவங்களாகட்டும், அவங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். கொஞ்சமாவது திருந்துங்கடா, கொஞ்சமாவது மாறுங்கடா. நம்ம நாடு எவ்வளவோ வளர்ந்து முன்னாடி போயிடுச்சு. நீங்க இப்படி இந்த மாதிரி செயல்களை செஞ்சு நம்ம நாட்டை ரொம்ப பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது திருந்துங்க.